ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காட்டுக்கு தான் வந்திருக்கோம். காட்டுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான இனிப்பு ஒன்று பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு வேணுமா? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம இப்போ வந்து நாஸ்டாலஜி ஸ்டைலில் ஒரு கடலை உருண்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி. அதுக்கு கடலைக்காவை வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதை வந்து கடலை கொட்டைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்ன சொல்லுவாங்கல்ல, மல்லாட்டு. இப்போ வந்து கடலை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆரி அடை சுட்டுக்கலாம். ஆரி மாவு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விட்டு, தண்ணி மட்டும்தான் விடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. கெட்டியாக அடை தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நாங்கள் ஒரு 2 படி இடிக்கிறோம். அதுக்கு 2 அடை இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். கடலைக்கொட்டையை க்ளீன் பண்ணிக்கலாம். அதை பிசைஞ்சு வச்சுட்டு வறுத்து ஆற வச்சிட்டாவே தோல் விட்டுரும் இந்த மாதிரி பண்ணும்போது. அப்புறம் புடைச்சிட்டு இடிக்க ஆரம்பிக்கலாம். வெள்ளத்தையும் பொடிச்சிக்கலாம். நடுவில் நடுவில் தட்டுப்படும் கட்டியாக இருக்கா. ஒட்டுக்கா நம்மளால இடிக்க முடியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம். இப்படி இடித்து வர்றது வந்து மிக்சிலெலாம் பண்ணவே முடியாது, உரலில் மட்டும்தான் இப்படி இடிக்க முடியும். பாதி மஞ்சள் விட்டுன்னு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு வெட்டி இடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அழுத்தி இடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே கடலை அதிகம் இருக்கிறதுனால முதல்ல வெடிச்சதை எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை மறுபடியும் போட்டு இடிக்க போகிறோம். அங்கே இடிச்சிட்டு இருக்கும் போதே இங்கே அடை தட்டிக்கலாம். அந்த மாவு வந்து கல்லில் ஒட்டாத அளவுக்கு லைட்டாக எண்ணெய் போட்டு தட்டினா போதும், எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. இந்த அடை சூடாக இருக்கும் போதே போட்டு இடிக்க ஆரம்பிச்சிடணும். வேர்க்கடலை, வெல்லம், அடை 3யும் சேர்த்து இடிக்கணும். எல்லாம் மிங்கிளாகி வர வரைக்கும் இடிக்கணும்.
அடை சூடாக போடும்போது அந்த வெல்லத்தை மெல்ட் பண்ணி அந்த பவுடர் இல்லாமல் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்படி பிடிச்சி வந்துடும், எண்ணெய் திரண்டு வரும். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.